இப்போ விஜய் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு. சி ஜோசப் விஜய் எனும் நான். எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் ஆயிட்டீங்க. ஸோ ஒரு புது மாற்றம் பண்ணுவோமே. எப்பயுமே ஒரு டாக்டர்னா ஹெல்த் பற்றியே பேசி போர் அடிக்கிறாரு. இவர் திறந்தாலே அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வீடியோ எடுத்தாலே இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, இதை சாப்பிடாதீங்க, நெஞ்சு வலி வந்தால் உயிர் போயிடும் அப்படின்றாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எனக்குமே அது வந்து தோணுச்சு, என்ன சும்மா ஹெல்த்தாக பேசி போர் அடிக்கிறதுக்கு ஏதாவது பொது கருத்துக்கள், எனக்கு மனசில் தோன்ற நல்ல கருத்துக்கள் பேசலாமே. தெய்வம் கோயிலை விட்டு நம்ம கூட வாழ வருதுடே, பண்டிகையை கொண்டாடுங்கடே. இன்னைக்கு நான் பேச விருப்பப்படுறது ஒரு பேஷண்டோட பேர். ஸோ பேர்லயே இவ்வளோ கொடூரம் இருக்கலாமா? கொடூரமா இருக்கு. அந்த பொண்ணோட பேர் போதும் பொண்ணு. ஸோ போதும் பொண்ணுன்னு யாருக்கு வைப்பாங்க அப்படின்னா, 3-4 பொண்ணுங்க பிறந்துருச்சு, அடுத்து நம்ம கண்டிப்பாக பையன் வேணும், பையனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், இதுவரை தேவையில்லாமல் வந்து பிறந்துருச்சு அப்படின்னா அடுத்து பொண்ணு இருக்கக்கூடாது அப்படின்னா போதும் பொண்ணுன்னு வைப்பாங்க. ஸோ அது ஸ்கூல் போனால் அந்த போதும் பொண்ணுன்ற பேருக்கு எவ்வளோ கேலி கிண்டல்கள் இருக்கும். ஸோ பிறவியிலேருந்தே ஒரு டிஸ்கிரிமினேஷன் உள்ள ஒரு இது. போதும் பொண்ணுன்னு ஏன் வைக்கிறாங்கன்றதை பற்றி யோசிக்கணும். பொண்ணு வேணாம் பையன் வேணும்னா அதுக்கு மெயினான ரீசன் டவுரி தான். பொண்ணோட பிள்ளைய வளர்த்து நம்ம சொத்தெல்லாம் சேர்த்து அந்த சொத்தை வந்து பையன் வீட்டுக்கு எழுதி வைக்கணும். பொண்ணுக்கு சொத்து பத்தெல்லாம் நிறைய இருக்கு, அம்புட்டி உங்க பேருக்கே எழுதி வச்சிடறோம். ஜென்சி நிறைய பேர் இருக்கீங்க, ஜென் ஆல்ஃபா வந்துட்டீங்க, ஜென் பீட்டாலாம் வந்துட்டீங்க. இப்போ விஜய் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு, எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் ஆயிட்டீங்க. ஸோ ஒரு புது மாற்றம் பண்ணுவோமே. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் கல்யாணம் பண்ணும்போது ஏன் நீங்கள் டவுரி வேணான்னு உங்க பேரண்ட்ஸ்ட சொல்லக்கூடாது? ₹1 கூட வரதட்சணை வாங்காம நீங்க பண்ண போற இந்த கல்யாணத்தை பத்தி தான் இன்னைக்கு சிட்டி முழுக்க பேச்சு. அதனால எல்லா யங்ஸ்டர்ஸும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட மேரேஜ் பண்ணா நான் கண்டிப்பா ஒரு பைசா டவுரி வாங்கக்கூடாது, நீங்களும் வாங்கக்கூடாது, நானும் வந்து வாங்க அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லணும். உன் தங்கச்சி இந்த வீட்டுக்குள்ள வரணும்னா முதல்ல பணம் வரணும், தெரியல? பணம் கொண்டு வந்திருக்கியா? பேண்ட் கொஞ்சம் டைட்டா இருக்கு, பொறுக்கிக்கிறீங்களா? பொறுக்குங்க.